ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. ஸோ இன்னைக்கு ஒரு ஜென்ரலான டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? என்ன டாபிக் அப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கு. அதாவது கடவுள் நிறைய இருக்காங்க. இப்ப இந்து மதத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா சிவன், பார்வதி, விஷ்ணு, பிரம்மா, முருகர், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய கடவுள் இருக்காங்க இல்லையா? ஸோ அதில் நிறைய குழப்பங்கள் இருக்குல்ல. அப்போ ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க. என்ன அப்படின்னா, இந்து மதத்துல இத்தனை கடவுள் இருக்கிறாங்களே, உண்மையா இந்து மதத்துக்கு கடவுள் யாரு அப்படின்னு கேட்கும் போது அதற்கான பதில் என்ன அப்படின்னா, இந்து மதத்திற்கு பல கடவுள்கள் கிடையாது. இந்து மதம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த பிரபஞ்சமே கடவுள்னு சொல்லுது. இந்த பிரபஞ்சமே கடவுள் தான். அதனால இந்த பிரபஞ்சத்துல அவருக்கு இதுதான் பேரு, இதுதான் உருவம் அப்படின்றது கிடையாது. இந்த பிரபஞ்சமே இறைவன் தான். அப்போ இந்த பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிற நம்மளும் இறைவன் தான். ஆனா நான் தனியா நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ அந்த இறை சக்தியை நம்பி இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய பாவத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி, அந்தந்த கலாச்சாரத்துக்கு ஏத்த மாதிரி இறைவன் ஒரு ரூபத்துல அவதாரம் பூண்டு அந்த ரூபமா அந்த டைம்ல வாழ்றாரு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் திரும்ப வேற ஒரு கேட்டகரியான பீப்புள்ஸ் வராங்க இல்லையா? அந்த பீப்புளுக்கு ஏத்த மாதிரி அந்த டைம்ல அதே பிரம்மத்துடைய சக்தி தான். அந்த பிரம்மம் தன்னை வெளிப்படுத்தும் போது ஒரு பர்டிகுலர் உருவத்துல வெளிவருதே தவிர்த்து அவங்க கடவுள் இவங்க வேற ஒரு கடவுள்ன்றது கிடையாதான். பிள்ளையார் அப்படின்னா அந்த பிரம்மம் ஒரு பர்டிகுலர் சூழ்நிலையில இந்த மாதிரி உருவம் எடுக்குது. அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப வராகி அம்மன் அப்படின்னா அந்த பர்டிகுலர் சூழ்நிலையில அந்த பிரம்மம் இந்த உருவெடுக்குது தன்னுடைய பக்தர்களுக்காகவே தவிர்த்து பல கடவுள்கள் கிடையாது அப்படின்னு உண்மையான கருத்தை இங்க சொல்றாங்க. சோ இந்த பிரபஞ்ச பேர் ஆற்றல் இருக்கு இல்லையா, இந்த அந்த பிரம்மாண்ட சக்தி ஆக்சுவலி நமக்கு தெரிஞ்சது சின்ன பிரபஞ்சம். ஆனா பிரபஞ்சம் அப்படின்றதே பல, அதை நம்மளால கண்ணுல பார்க்க முடியாது. நம்ம சயின்டிஸ்டால கண்டுபிடிச்சா கூட சொல்றாங்க இல்லையா, 9 கோள்கள் இருக்கு. அது 9 கோள் மட்டும் கிடையாது, பல கோள்கள் இருக்கு. கண்டுபிடிச்சது 9, அவ்வளவுதான். கேலக்சி எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காங்க? மில்கி வே கேலக்சி, ஸ்பைரல் கேலக்சி, நிறைய கேலக்சி இருக்கு இல்லையா? ஒரு கேலக்சிலேயே கோடிக்கணக்கான கேலக்சி இருக்குமா. சோ அப்போ பிரபஞ்சம் அப்படின்றது நம்மளால இவ்வளவுதான் அனலைஸே பண்ண முடியாது. அந்த அனைத்து பிரபஞ்சமும் இறைவனுடைய உடல் தான். ஓகேவா? இப்போ நான் மனித உடல்ல இருக்கிறதுனால எனக்கு இறைவன் மேல ஒரு ஃபீல் வரணும் அப்படின்னா என்னால இந்த பறந்து வெளியே பார்க்கும் போது எனக்கு பெருசா ஃபீல் வராது. அப்போ அந்த கடவுள் என்ன பண்றாரு? ஒரு உருவமா என்கிட்ட வராரு. ஒரு உருவத்துல என்ன மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி வராது. அப்போ எனக்காக மட்டும் அவதாரம் எடுத்தா நல்லா இருக்காதுல்ல. அப்ப பர்டிகுலர் யுகத்துல அவர் என்ன பண்றாரு? பர்டிகுலர் இடத்துல எல்லா மக்களும் இப்ப என்ன மாதிரி இப்ப பல பேர் இருக்கும் போது இப்ப ஒரு உருவம் எடுத்து வராரு. இப்ப எக்ஸாம்பிள், இப்ப கிருஷ்ண பாவம் எடுத்து வரும்போது நாங்க எல்லாருமே அந்த கிருஷ்ணனுக்கு மயங்குறோம். முடிஞ்சது. ஓகேவா? அதோட அதுக்காக கிருஷ்ணர் தான் கடவுளான்னு கேட்டா இல்ல. அதாவது கிருஷ்ணர் தான் கடவுள் இல்ல. என்ன சொல்ல வரேன்னா, கிருஷ்ணர் மட்டும்தான் கடவுளான்றதுலாம் இல்ல. அந்த பரபிரம்மம் கிருஷ்ணனா உருவெடுக்குது. இன்னொரு சைடு பாக்குறோம், அதே பரபிரம்மம் சிவனா உருவெடுக்குது. இன்னொரு சைடு பாக்குறோம், அதே பரபிரம்மம் காளியா உருவெடுக்குது. அதாவது பரபிரம்மத்துல எல்லாமே அடங்கி இருக்கான். பரபிரம்மத்துல எல்லா உணர்வுகளும் அடங்கி தூங்கிக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? பரபிரம்மத்துல எல்லா சக்தியும் அதுக்குள்ள அடங்கி இருக்கு. அப்போ காளி பாவத்துல ஏன் வருது? காளி பாவத்துல ஏன் வருது அப்படின்னா, இப்போ ஒரு இடத்துல ஓவரா டார்ச்சரா இருக்கு. ஓவர் டார்ச்சர். அந்த டார்ச்சர் கொடுக்கிற ஒரு வில்ல எனக்கு அழிவு இவங்க மூலமா வந்துடக்கூடாது, பெருமாள் மூலமா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. எனக்கு சிவன் மூலமா வந்துடக்கூடாது, ஒரே ஆம்பளை பேரா அவர் சொல்லிடுறாரு. கடவுள் நிறைய அவதாரங்கள் எடுத்திருப்பாங்க இல்லையா? சோ அதெல்லாம் வச்சு சொல்லிடுறாரு. அப்போ கடவுள் என்ன பண்றாரு? உனக்கு இந்த ரூபத்துல தானே வரக்கூடாது, நான் காளியா வர, தாய் ரூபத்துல வர. ஏன்னா தாய் தன்னுடைய பிள்ளையை அழிச்ச தாயால தாங்க முடியாது. அப்போ காளி ரூபத்துல இறைவன் உருவெடுக்கிறாரு. அவ்வளவுதான். பரபிரம்மம் என்பது ஒன்றுதான். இப்போ உங்களுக்குள்ளேயே அவ்வளவு ஃபீலிங்ஸ் இருக்கு பாருங்க. இப்ப நீங்க ஒரு மனுஷியா இருக்கீங்க, வீட்டுல அம்மாவா இருக்கீங்க, ஸ்கூல்ல போனா டீச்சரா இருக்கீங்க, வேலைக்கு போனா ஒரு மேனேஜரா இருக்கீங்க, மாமியாருக்கு மருமகளா இருக்கீங்க, நீங்க உங்க பெத்தவங்களுக்கு நீங்க பிள்ளையா இருக்கீங்க. உங்களுக்கு இத்தனை பாவம் இருக்கே, ஒரு கடவுளுக்கு எத்தனை பாவம் இருக்கும். அப்ப உங்களை படைச்ச கடவுளுக்கும் அத்தனை உணர்வுகள் இருக்குதானே?
இப்ப உங்களுக்கு அம்மா உணர்வும் இருக்கு, தான் மகள் அப்படின்ற உணர்வும் இருக்கு, என்னுடைய மகள்ன்ற உணர்வும் இருக்கு. அத நீங்களும் பிள்ளையா இருக்கீங்க, உங்களுக்கும் பிள்ளை இருக்கு. நீங்க வீட்டுல மனைவியா இருக்கீங்க, வெளில போனா டீச்சரா இருக்கீங்க, ஒரு மேனேஜரா இருக்கீங்க, ஓகேவா, ஒரு தங்கச்சியா இருக்கீங்க, அக்காவா இருக்கீங்க. உங்களுக்கே இத்தனை உறவு இருக்கு, இத்தனை உணர்வுகள் வெளிப்படுது. ஒரு உருவத்துக்குள்ளேயே உங்களாலே இத்தனை பாவங்களை வெளியே காட்ட முடியுதே. அப்ப இறைவன் எத்தனை பாவத்திலே வெளியே வருவாரு? தாயா வருவாரு, தந்தையா வருவாரு, சகோதரனா வருவாரு, காதலனா வருவாரு. வருவாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்ப அந்தந்த கேட்டகரிக்கு உள்ளான பீப்புளுக்காக அந்தந்த ரூபத்துல அவர் தன்னை வெளிக்காட்டுறாரே தவிர்த்து இதுதான் இவர் மட்டும்தான் கடவுள், இவங்க வேற கடவுள் நம்ம சொல்லவே முடியாது. புரியுதுங்களா? இப்போ எனக்கே வந்துட்டு நான் இப்ப அம்மா தான் என்னுடைய குரு, ஸ்ரீமத் அமிர்தானந்த தேவி என்னுடைய குரு. சோ நான் என் குரு கிட்டயே ஒரு தடவை போய் கேட்கிறேன், அம்மா எனக்கு நான் கிருஷ்ணாவை அதிகமா நினைக்கும் போது உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா, அதனால அம்மா தான் காளி இல்லையே, காளியின் ஸ்வரூபம். சோ நான் அம்மாட்ட என்ன சொன்னா, அம்மா எனக்கு காளியும் வேணும், எனக்கு கிருஷ்ணாவும் வேணும்னு கேட்டதுக்கு அம்மா என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒரு தெய்வத்துல கவனம் செலுத்து, அப்ப நான் மட்டும்தான் உன் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகாது, மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. அப்போ நீ இப்ப சொல்லு உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. அப்ப எனக்கு கிருஷ்ணா தான் வேணும்னு சொல்லிட்டேன்னா அதோட என்ன வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் எனக்கு ஃபீல் எப்படிப்பட்ட ஃபீல் தெரியுமா? கிருஷ்ணா தான் எனக்கு அப்பா, கிருஷ்ணா தான் எனக்கு அம்மா, கிருஷ்ணா தான் எனக்கு லவ்வர், கிருஷ்ணா தான் எனக்கு ஹஸ்பண்ட், கிருஷ்ணா தான் எனக்கு அண்ணா, கிருஷ்ணா தான் எனக்கு மாமா, கிருஷ்ணா தான் அனைத்தும் அப்படின்னு எல்லா உணர்வுகளையும் என்னால கிருஷ்ணாவை பார்க்க முடியுது. அப்ப எனக்கு கிருஷ்ணா பரபிரம்மமா தான் தெரிஞ்சாங்க. இப்ப எக்ஸாம்பிள், ஒரு நாள் எனக்கு கிருஷ்ணா மேல ஓவர் ஏக்கம் வந்துருச்சு. அப்போ வீரபத்ரர் கோவிலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க வீரபத்ரர் நல்ல பெரிய சிலையை ஆஞ்சநேயர் வச்சிருப்பாங்களே, ஐயனார் சிலை, அந்த மாதிரி வீரபத்ரருடைய சிலை பெருசா, ஐயனார்னே சொல்லலாம், அவ்வளோ பெரிய சிலை. அத பார்த்துட்டு எனக்கு அவரை பார்த்தா வீரபத்ரர்னு தோணவே இல்லை. கிருஷ்ணா நீ தானே இங்க இவ்வளவு ஹைட்டா இவ்வளவு பெருசா உட்கார்ந்து இருக்க, நான் உனக்காக எவ்வளவு ஏங்குறேன்னு உனக்கு தெரியுதா கிருஷ்ணா? ஆனா நீ குண்டா இருந்தாலும் அழகா இருக்க கிருஷ்ணா, எவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க, கிருஷ்ணாவா இருக்கும்போது மீசையே காணும், இதன் மட்டும் இவ்வளவு பெரிய மீசை வச்சிருக்க, உன் பக்கத்துல 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்கல்ல, அதாவது அவங்களுடைய மனைவிகள் 2 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. வீரபத்ரர் இருக்காரு, சைட்ல பச்சை கலர் புடவையில ஒருத்தவங்க, ரெட் கலர் புடவையில ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்காங்க. நான் சொல்றேன், அது 2மே நான் தான் தெரியுமா, நான் தான் சிலைய உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்க, என்ன விட்டுறாதன்னு ஒரு ஃபீல் வருது. அப்போ கிருஷ்ணர் மேல இன்னும் ஏக்கம் அதிகரிக்கும் போது நான் விடுற மூச்சு காத்து கூட, கிருஷ்ணா இது உன்னுடைய மூச்சு தானே, உன்னுடைய காற்று நீ தானே மூச்சு விடுற, நான் உன்னை தானே சுவாசிக்கிறேன்னு. அப்போ எனக்கு எல்லாமே கிருஷ்ணனா தெரிய ஆரம்பிச்சது. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது, அம்மா அதனாலதான் சொன்னாங்க, எல்லா கடவுளும் ஒண்ணுதான், நீ ஒருத்தர் மேல கவனம் செலுத்தும் போது உனக்கு எல்லா கடவுளை பார்த்தாலும் உனக்கு இவருதான் ஃபீல் வந்துரும். அப்ப பிள்ளையார் கோயிலுக்கு போனா எனக்கு கிருஷ்ணான் தான் வருது, முருகரை பார்த்தாலும் கிருஷ்ணான் தான் வருது, ஜீசஸை பார்த்தாலும் கிருஷ்ணான் தான் வருது. நான் கேட்கிறேன், கிருஷ்ணா நீ தானே ஜீசஸா பிறந்த, நீ தானே ஜீசஸா பிறந்த, நீ மகாபாரத போர்ல அத்தனை பேரை போட்டு தள்ளினதுக்காக தான் எனக்கு ஜீசஸா பிறந்த, உன்னையே நீ தியாகம் செஞ்ச. அப்போ எனக்கு எல்லாமே என்னுடைய பரபிரம்மமா தெரியக்கூடியது எனக்கு எப்ப வந்தது? ஒரே கடவுள்ல நான் கவனம் செலுத்தும் போது அனைத்து கடவுளும் எனக்கு ஒன்னா தெரிஞ்சிட்டாங்க. சோ பக்தி அதிகரிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லா கடவுளும் ஒன்னா தெரிஞ்சிரும். அப்ப இங்க கேள்வி என்ன தெரியுமா? அதாவது இத்தனை கடவுள் இருக்கே, இந்து மதத்துல இத்தனை கடவுள் இருக்கே, இத்தனையுமா நீங்க கும்பிடுறீங்க? அப்படி கிடையாது, கடவுள் ஒண்ணுதான், அவரு பல ரூபத்துல வராரு. சோ யாராவது உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்கன்னே, நீ ஒரு ரூபத்துல இந்த உலகத்துல வாழ்றியா? இதுக்கு முன்னாடி ஸ்கூல் படிச்சிட்டு இருந்த, ஸ்டூடெண்டா இருந்த, இன்னைக்கு டீச்சரா இருக்க. நேத்து உன் அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா இருந்த, இன்னைக்கு என்னன்னா மனைவியா இருக்க, உனக்கே பிள்ளை இருக்கு, அம்மாவா இருக்க. அப்போ உனக்கே இத்தனை கேரக்டர் இருக்கே, கடவுள் எத்தனை கேரக்டர்ல தன்னுடைய பாவத்தை வெளிக்காட்ட முடியும்? அப்ப இறைவன் ஒண்ணுதான். இப்போ நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு இல்லையா? நான் ஒரு 10 நாளைக்கு முருகரை கும்பிடுறேன், அதுக்கப்புறம் வராகி அம்மன் பிடிச்சிருது, அப்புறம் அவங்கள விட்டா எனக்கு பிள்ளையார பிடிக்குது. அப்படி நீங்க மாறிட்டே இருந்தீங்க அப்படின்னா அது பேர் அன்பு இல்ல, உங்களுக்கு ஏதோ ஒரு சுயநலம் இருக்கு. உள்ளுக்குள்ள நீங்க தாவறீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள ஏதோ ஒரு சுயநலம், என்ன தெரியுமா சுயநலம் இருக்கும்? இந்த சாமியை கும்பிட்டா என்னை காப்பாத்துவாங்க போல் இருக்கு, முருகர் கிட்ட கேட்டா இது கிடைக்குமா, அதனால எனக்கு முருகர் பிடிச்சிருச்சு. அப்போ உனக்கு உண்மையான அன்புனால அவங்களை பிடிக்கல. நீங்க ஊடுருவி உங்களை கேள்வி கேட்டு பாருங்க, உண்மையான அன்புனால நீங்க ஒரு கடவுளை பிடிக்கல. முருகரை பிடிச்சா எனக்கு இந்த கர்மாவை கழிச்சிருவாருன்னு சொன்னாங்க, அதனால முருகர் மேல லவ் வந்துருச்சு.
திடீர்னு வராகியம்மனை கும்பிட்டா இந்த பாக்கியம், குழந்தை பாக்கியம் கிடைக்குதா, கல்யாணம் நடக்குதுன்றாங்க, அதனால நான் வராகியம்மனுக்கு வந்துட்டேன். அப்போ ஊடுருவி பார்த்தா நீ கடவுளை மாத்தல, உனக்குள்ள இருக்கிற அந்த சுயநலம் அப்படின்ற ஒரு விஷயம் தான் மேலோங்கி நிக்கிறதுனால உன்னை கன்ஃபியூஸ் பண்ணுதே தவிர்த்து கடவுள் ஒண்ணுதான். நீ கன்ஃபியூஸ் ஆகுற. ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற அப்படின்னா உனக்குள்ள சுயநலம் இருக்கு. இந்த கடவுள் கிட்ட போனா இது கிடைக்கும், அந்த கடவுள் கிட்ட போனா அது கிடைக்கும், அதனாலதான் நீங்க கன்ஃபியூஸ் ஆறீங்க. சோ அதுக்குதான் அம்மா வந்து எனக்கு பர்சனலா சொன்னது என்ன அப்படின்னா, நீ ஒரு கடவுள்ல கவனம் செலுத்து, நீ கவலைப்படாத. காளி வந்து ஐயோ நான் கிருஷ்ணாவை நினைச்சா அம்மா கோச்சிப்பேன் அப்படிலாம் கிடையாது. நான் தான் அந்த கிருஷ்ணா, நான் தான் அந்த காளி. முதல்ல நீ உன்னோட பாவனையில ஒரு கடவுள் நீ பிடிச்சிட்டியா, அந்த கடவுள் மேல உருகு, அந்த கடவுளை நேசி. அன்பு இருந்தா மட்டும்தான் அந்த கடவுள் கிட்ட உன்னால உருக முடியும். ஆனா அந்த கடவுள் கிட்ட நீ வந்த காரணமே எனக்கு வேலை கிடைக்கணும், இந்த சாமியை கும்பிட்ட வேலை கிடைக்கும்ன்ற எண்ணத்தினால நீ அந்த கடவுளை கும்பிடுற அப்படின்னா நீ சத்தியமா சொல்ற 10 நாளைக்கு மேல இல்ல 1 வருஷத்துக்கு மேல அந்த கடவுள் கிட்ட இருக்கவே மாட்டேன், வேற ஒரு கடவுள் கிட்ட தாவிடுவேன். அது வேற கடவுள் இல்ல, அதுவும் அதுதான். சோ அப்போ ஒரு கடவுளை தாண்டி இன்னொரு கடவுள் மேல எனக்கு கவனம் போகுது அப்படின்னா உள்ளுக்குள்ள நீங்க ஊடுருவி பாத்தீங்க அப்படின்னா ஏதோ சுயநலம் இருக்கும். சரி, இப்ப இதுக்கு வரலாம். இல்ல எனக்கு நீங்க சொல்ற மாதிரி சுயநலம் எல்லாம் கிடையாதுப்பா, எனக்கு கடவுள் மேல அன்பு இருக்கு. எனக்கு சாய்பாபா வந்து அப்பா, முருகர் வந்து அண்ணன். நான் அப்பா கிட்ட போகும்போது அண்ணன் ஏதாவது கோச்சு பண்ணனு கவலை வருது, அண்ணன் வேணும்னு நினைக்கும் போது சாய்பாபா கோச்சு பாருன்னு கவலை வருது அப்படின்னா அது இயல்பான ஒரு விஷயம் தான், நீங்க கவலைப்பட வேண்டாம். குருவை நம்புங்க. இப்போ நான் வந்து கவலைப்பட்டேன், நான் வந்து பக்திக்காக தான் அம்மாவை நினைச்சேன், எந்த சுயநலத்துக்காகவும் நினைக்கல. ஓகேவா? அப்போ அம்மா கிட்ட நான் போகும்போது அம்மா என்ன சொன்னாங்க, ரெண்டும் ஒண்ணுதான், நீ ரெண்டுத்தையும் போட்டு இழுத்துக்கிட்ட அப்படின்னா உன்னால கவனம் செதறும், உன்னால வந்து ஆன்மீகத்துல முன்னேற முடியாது. சாய்பாபாவும் நான் தான், முருகரும் நான் தான். சோ அதனால கன்ஃபியூஸ் ஆகாத. அப்படி உனக்கு முருகரை மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் வந்தது அப்படின்னா சாய்பாபாவே கட்டி பிடிச்சிக்கிட்டு முருகான்னு சொல்லி யாரு வேணானா, முருகனே கட்டி பிடிச்சிக்கிட்டு ஜீசஸ்ன்னு சொல்லி யாரு வேணான்னு சொல்றது. சோ உன்னை நீ குழப்பிக்காத. உனக்கு பாசம் தான் முக்கியம்னு எனக்கு தெரியுது, ஆனா ஒண்ணுத்துக்குள்ளேயே எல்லாமே இருக்குன்ற ஒரு விஷயத்த நீ புரிஞ்சுக்கணும். அப்போ குரு சொல்றத நீங்க அப்படியே கேட்டுறணும். குரு என்ன சொன்னாங்க, ஒண்ணுத்துல கவனம் செலுத்துன்னு சொல்றாங்கல்ல, ஏன்னா இங்க சொல்லி தரதான் ஆள் இல்ல. அப்ப குரு வந்து சொல்லி கொடுத்துட்டாங்கல்ல, இன்னமும் கன்ஃபியூஸ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம தான் தேவையில்லாத ஒரு குழப்பத்துல மாட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். சோ குரு என்ன சொன்னாங்க, ஒண்ணு புடின்னு சொல்றாங்கல்ல, அதை புடிச்சிடணும். அதுக்குதான் குரு வேணும்ன்றது தெரியுதா? குரு எதுக்கு வேணும்ன்றது தெரியுதா? நம்ம நிறைய குழம்புவோம், நிறைய கன்ஃபியூஷன் வரும். அப்ப குரு வந்து நம்மளுக்கு தெளிவா சொல்லிடுவாங்க, நீ ஒரு விஷயத்துல கவனம் செலுத்தின. இப்போ என் குரு நீ கிருஷ்ணா மேல மட்டும் கவனம் செலுத்துன்னு சொல்லும் போது நான் கவனம் செலுத்தினேன். இன்னைக்கு எனக்கு யார பார்த்தாலும் கிருஷ்ணாவா தோணுது. பிள்ளையாருனாலும் கிருஷ்ணா தான், ஜீசஸ்னாலும் கிருஷ்ணா தான், சாதாரண மனுஷன் ரோட்ல நடந்தாலும் கிருஷ்ணாவா தான் தோணுது. ஓகேவா? யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ணாலும் கிருஷ்ணா நீ தானே அவங்க மூலமா எனக்கு இந்த ஹெல்ப் பண்ணுன்னு தோணுது. அப்போ அந்த சரியான பாத்துக்கு நம்ம வந்துட்டோமா? அந்த சரியான பாத்துக்கு அம்மா நம்மளை கூட்டிட்டு வந்துட்டாங்களா? அவளை அதுக்குதான் குரு வேணும்ன்றது. சோ யாராவது கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க, நிறைய கடவுள்னு கன்ஃபியூஷன்ல இருந்தீங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஒரே ஒரு கடவுளை பிடிங்க. அந்த ஒரு கடவுள் மூலமாவே இந்த உலகமே அவருதான் உங்களுக்கு புரிஞ்சிடும். கடவுள் மேல உண்மையான அன்பு, நான் அன்பை பத்தி பேசுறேன். யாருக்கு கடவுள் மேல உண்மையான அன்பு இருக்கோ அவங்க அந்த கடவுளை மட்டுமே பிரார்த்தனை செஞ்சு அந்த கடவுளை மட்டுமே அன்பு செலுத்தினா இந்த உலகமே ஒண்ணு, இந்த பிரபஞ்சமே அவருடைய உடல் தான்ன்றது உங்களுக்கு ஆணித்தரமா ப்ரூவ் ஆயிடும். அப்ப இந்த கேள்விக்கான பதில் என்ன தெரியுமா? பல கடவுள் கிடையாது. உனக்கு பிடிச்ச ஒரு கடவுள், உனக்கு ஏத்த மாதிரி ஒரு கடவுள் மேல அன்பு செலுத்து. அன்பு செலுத்தும் போது அந்த அன்பின் மூலமாவே உனக்கு யாரை பார்த்தாலும் அவங்களா தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா யாரை பார்த்தாலும் அந்த பொண்ணு மாதிரியே அவனுக்கு தோணும். ஆமாவா இல்ல? எத்தனை படத்துல பார்த்திருக்கோம். அழகு நீ நடந்தால் நடை அழகு அழகு, கரெக்ட் தானே? அந்த பாட்டு தான் நினைக்கிறேன். யாரை பார்த்தாலும் ரஜினியாவே தோணுமே, கரெக்ட் தானே? அந்த பாட்டா இல்ல ஸ்டைல்ன்ற பாட்டா? ஸ்டைல் தான், ஐ திங்க் இந்த பாட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, சோ யாரை பார்த்தாலும் ரஜினி எப்படி தெரியுது? அந்த அளவுக்கு அந்த பொண்ணுக்கு அவன் மேல அவ்வளவு ஃபீலிங்ஸ். அப்ப யாரை பார்த்தாலும் ரஜினியா தெரியுது. அப்ப அந்த மாதிரி தான் உங்களுக்கு கடவுள் தெரியணும். அப்போ ஒரு கடவுளை பிடிங்க, ஒரு கடவுளை பிடிச்சி அந்த கடவுள் மேல நல்ல கவனம் செலுத்துங்க, லவ் பண்ணுங்க. அப்ப பண்ணும்போது யாரை பார்த்தாலும் நீ நடந்தால் நடை அழகு அழகு, நீ சிரித்தால் சிரிப்பழகு அப்படின்னு யாரை பார்த்தாலும் அந்த ஃபீல் வந்துடும். உங்களுக்கு கடவுள் மேல இருக்கக்கூடிய ஃபீல் வந்துடும். அப்போ உங்களுக்கு எல்லாமே கடவுள்னு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா புரியும். அப்ப இந்த புரிதல்லாம் சும்மா பேச்சால வர்றது கிடையாது. நீ கடவுளை உண்மையா லவ் பண்ணும்போது அந்த அனுபவத்தினாலேயே உனக்கு அனைத்து கடவுளும் ஒண்ணுன்னு தெரிஞ்சிடும். ஓகேவா? ஓம் அமர்தேஷ நமஹ, ஓம் நம சிவாய.